அஞ்சலை அம்மாள் வீரத்தாய், கடலூரை சார்ந்தவர். காந்தி அவர்களை பார்க்க நேரில் வந்தவர். அது மட்டுமல்ல, காந்தி அவர்கள் பார்க்க வேண்டும் என்று மருதான் இந்த குதிரையிலே அங்கே காந்தி அவர்களை சந்தித்தார் அஞ்சலை அம்மாள். அவரும் இன்னைக்கு இந்திய அளவிலே சுதந்திர போராட்ட வீரர் என்று வந்திருக்க வேண்டும். ஏன் வரல? ஏன்? இந்த ரத்தத்தில் பிறந்துட்டாங்க. அதான், வேற எந்த காரணம் இல்லை. ஏன்? நம்முடைய ஐயா ஆணைமுத்து படையாளி, ஐயா ஆணைமுத்து தந்தை பெரியார் அவருடைய உண்மையான வாரிசு. அவர் இன்னைக்கு யார் எவ்வளோ வாரிசுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஐயா ஆணைமுத்து அவர்கள் அந்த காலத்தில் வட இந்தியாவில் நினைச்சு பாருங்க, இங்க இருந்து நம் சொந்தக்காரர் வட இந்தியாவில் போயிட்டு பீகார், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ஹரியானா, ராஜஸ்தானில் அங்கே அவ்வளோ விழிப்புணர்வு போராட்டங்கள் நடத்தி மண்டல் கமிஷனை வர வைத்தவர் ஐயா ஆணைமுத்து அவர்கள். மண்டல் கமிஷன் அவர் வர வைக்கலன்னா இன்னைக்கு இந்தியாவில் ஓபிசி இடஒதுக்கீடு கிடையாதுயா. இதுல எனக்கு ஒரு பெருமை இருக்கிறது. இந்தியாவிலே ஓபிசி இடஒதுக்கீடு இதை பெற்று தந்தது 2 சத்திரியர்கள். ஒன்று ஐயா ஆணைமுத்து அவர்கள், மண்டல் கமிஷனையே கொண்டு வந்தது. அடுத்தது நம்முடைய இனமான காவலர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் இல்லை என்றால் இன்று இந்திய அளவிலே ஓபிசிக்கு கல்வியில 27 விழுக்காடு இன்று வரைக்கும் வந்திருக்காது. அந்த ஐக்கிய முற்போக்கு அரசிலே அந்த கூட்டத்தில் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு சோனியா அம்மையாரை பார்த்து, நீங்கள் இடஒதுக்கீடு கொண்டு வருவீர்களா இல்லையா? இல்லை, நாங்கள் இந்த கூட்டணியை விட்டு வெளியேறுகிறோம் என்று ஆவேசமாக பேசினார்கள். சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் ஐயாவை பார்த்து, டாக்டர் கூல் டவுன் பண்ணுங்க, அமைதியா நம்ம பேசிக்கலாம். பிறகு அன்று மாலை மீண்டும் சந்தித்து ஒரு முடிவெடுத்தார் சோனியா காந்தி அம்மையார். என்னன்னு, மருத்துவர் ஐயா அவர்கள் அழுத்தத்தால் இந்தியாவிலே அந்த ஆண்டு, வருகின்ற ஆண்டில் ஓபிசிக்கு கல்வி நிலையத்திலே 27 விழுக்காடு இடஒதுக்கீட்டை அறிவித்தார் சோனியா காந்தி அம்மையார் அவர்கள். இது எவ்வளவு பெரிய வரலாறு! இது யாருக்காவது தெரியுதா? இல்லையே, இந்த ரத்தத்தில் பிறந்துட்டாங்க. இன்னைக்கு ஐயா இந்தியாவிலே 6 இடஒதுக்கீடுகளை பெற்று தந்திருக்கின்றார்கள். சாதாரணமா அது செய்ய முடியுமா? 6 இடஒதுக்கீடுகள். இன்னைக்கு ஒரு இடஒதுக்கீடும் யாரும் இந்தியாவில் யாரும் பெற முடியல. ஆனால் நினைத்து பாருங்கள், ஐயாவுடைய ஆவணப்படத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, அருந்ததிகளுக்கு 3 விழுக்காடு, இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு, எம்பிசி 20 விழுக்காடு, வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு, மத்தியிலே மருத்துவத்துறையிலே பட்டியலின மக்கள், பழங்குடி மக்களுக்கு 22.5 விழுக்காடு இடஒதுக்கீடு, இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஓபிசிக்கு 27 விழுக்காடு. இதுதான் வரலாறு. ஆனால் அந்த அளவுக்கு ஐயாவுக்கு அங்கீகாரம் இருக்கிறதா, கிடைத்திருக்கிறதா? இல்லை. ஏன்? இந்த ரத்தத்தில் பிறந்துட்டார். ஆனா இந்த சமுதாயம் எப்படி எப்படி பயன்படுத்துறாங்க பாருங்க சமுதாயத்தை. தமிழ்நாட்டில் தனிப்பெரும் சமுதாயம் இன்னைக்கு படிப்பறிவு இல்லை, குடிசையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, கூலி வேலை செய்து கொண்டிருக்கிறது, விவசாயம் செய்து கொண்டிருக்கிறது, எந்த தொழிலும் கிடையாது. இந்த சமுதாயத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சிகள் எல்லாம் வெறும் வாக்கு வங்கிகளாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஓட் பேங்க், அவ்வளவுதான். உங்களை எப்படி பார்க்கறாங்க? ஓட்டு பேங்க், அவ்வளவுதான். தேர்தல் நேரம் வந்தா உங்களை பயன்படுத்துவாங்க, தேர்தல் முடிஞ்சா முடிஞ்சு போச்சு. அதே போன்று மற்ற சமுதாயங்களும் உங்களை எப்படி பயன்படுத்திக்கிறாங்க தெரியல. எங்கேயாவது பிரச்சனை வந்ததுன்னா உடனே ஓடி வருவாங்க. ஐயோ நீங்க தாங்க, வாங்க நீங்க தாங்க. நம்மளும் போவோம், பிரச்சனை இல்லை, தீர்த்து வைப்போம், 10, 20, 30, 50 கேஸ் வாங்குவோம். அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு. தேர்தல் வந்ததுன்னா
டாடா பை பை. இதான் நம்முடைய காலகாலமாக நடந்துட்டு இருக்குது. இல்லை, பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.